எதற்கு டபுள் இன்ஜின் சர்க்கார்? என்னுடைய மாநிலத்திலே என் மாநில கட்சி தான் ஆள வேண்டும் என்று ஒருவன் நினைக்கிறான். எதற்காக நான் தேசிய கட்சியை ஏற்க வேண்டும்? தேசிய கட்சியை ஏற்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு மாநில கட்சி தான் நன்மை செய்யும். தமிழ்நாட்டிலே மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரிகள் உருவாகி இருக்கிறது. 3 கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடங்கள் உருவாகி இருக்கிறது. எத்தனையோ ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்கிறது. சாலை வசதி இருக்கிறது. இந்த அடிப்படை கட்டமைப்பை உருவாக்குவதற்கு உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களிலே இன்னும் 50 ஆண்டு காலம் ஆகும்னு புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது. ஆமா, தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்த அளவுக்கு உத்தரப்பிரதேசமோ பீகாரோ மத்திய இதை நாம் சொல்லவில்லை. அப்படின்னு நாங்கள் ₹1 ஜிஎஸ்டி கட்டினால் எதற்கு 28 பைசாவை திருப்பி தரேன் கேட்டப்போ உத்தரப்பிரதேசம் வளரவில்லை, தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்து விட்டது என்று மத்திய அரசினுடைய புள்ளி விவரம் தான் சொல்லுகிறது. அதனால டபுள் இன்ஜின் சர்க்கார் என்று சொல்வதன் மூலமாக எந்த மாற்றத்தையும் எந்த முன்னேற்றத்தையும் உங்களால் உருவாக்க முடியவில்லை என்பதுதான் கள யதார்த்தம். நீங்கள் டபுள் இன்ஜின் சர்க்கார்னா என்ன ஆகும்? தமிழ்நாட்டிலே இந்தி மொழி திணிக்கப்படும், மும்மொழி கொள்கை செயல்படுத்தப்பட்டிருக்கும், நீட்டு கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுதே. அப்போ மாநில சுயாட்சி, மாநிலத்துக்கென்று ஒரு தனித்த கொள்கை இருக்கக்கூடாது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். மாநிலத்துக்கென்று தனித்த பாடத்திட்டம் இருக்கிறது, நம்முடைய தமிழ் மொழியினுடைய சிறப்பு இருக்கிறது. கீழடியிலே ஒரு பண்பாட்டு ஆய்வு செய்தார்கள், தொல்லியல் ஆய்வு செய்தார்கள். அதையெல்லாம் அந்த தமிழருடைய நாகரிகத்தை எல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? நமக்கென்று ஒரு மாநில அரசு இருக்கிற காரணத்தினாலே தான் அந்த சிறப்புகளை பேச முடிகிறது. ஜான்சி ராணி லட்சுமிபாய் விடுதலைக்கு போராடினார் என்கிற வரலாற்றை தமிழன் படிக்கிறான். வீரமங்கை வேலுநாச்சியாரினுடைய வரலாற்றை உத்தரப்பிரதேசத்திலையும் பீகாரிலையும் மத்திய பிரதேசத்திலையும் பாடத்திட்டத்தில் வைப்பார்களா? அதனால டபுள் இன்ஜின் சர்க்கார் என்று சொல்வதெல்லாம் தங்களுடைய கருத்தை இந்த மாநிலத்தின் மீது திணிக்க முடியாத அவர்களுடைய ஆதங்கத்தின் வெளிப்பாடை தவிர அது அடிப்படையிலே மக்கள் நலன் சார்ந்தது அல்ல.